சுகம். எங்கள் தாத்தாவோட தாத்தா தான் எங்கேயோ கூட்டு போகிறாராம எங்கள் தாத்தா. நீங்களும் பாருங்கள், எங்கள் பாட்டி தாத்தா நான் பின்னாடி உட்காந்துட்டு எங்கள் தாத்தா தான் இறந்து போயிட்டாரு. அதனால் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இல்லை கிளட்டு போய் கிளம்பி இப்போ எங்கே நீ இறக்கி விட்ற? இங்கே இறங்கிக்கோ சரியா? இப்போ எதுக்கு இங்கே இறக்கி விட்டுச்சு? ஓஹோ இந்த கிளவியா? ஏய் நில்லுடி. ஆஹா அப்புறம் சொல்லவே மறந்துட்டேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு யார் இஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம யூனியன் 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கிளவி நம்மளை தூக்கி உள்ளே வச்சிருச்சு. இந்த கேம் பிளேக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது ஓப்பன் ஆக மாட்டேது? எங்கே எப்படிங்க ஓப்பன் பண்ணுறது? ஓஹோ இப்படி தானா? ஓப்பன் த டோர். ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. ஐயோ ஏங்க வந்துருச்சுங்க. ஐயோ நான் தேவையில்லாமல் அதை பாதி எட்டி பார்த்துட்டே. அது வேறு கோவத்தில் நம்மளை அடிக்கிறதுக்குனே சுற்றிட்டு இருக்குதுங்க அந்த கிளவியை. இன்னைக்கு நீங்கள் வேணால் இப்போ பாருங்கள், கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு அந்த கிளவியை டிக்கியில் நம்ம இது பட்டாசு கொளுத்தி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் எத்தனை தடவை சொல்கிறது. இப்போ தான் நம்ம வீடியோ ஆரம்பித்து ஒரு 40 நாள் இருக்கும். அப்புறம் நம்ம வீடியோவுக்கு இது என்னங்க காயின் இருக்கா? காயின்றா முக்கியம் இந்த கேமில். இது இங்கே தான் இருக்குமா? இங்கே இது நம்மளுக்கு முக்கியம். இது இருந்தால் தான் எலக்ட்ரிசிட்டி வரும் இந்த கேமுக்கே. இந்த கேமுக்குன்னு இல்லை, இந்த வீட்டுக்கே வரும். கேம் விளாடும்போது கேம்லாம் சொல்லக்கூடாது, உண்மையாக நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படி தான் சொல்லணும். இங்கே ஒரு சவுண்டை போட்டு விட்டு போயிடுவோம். குறப்பார் இங்கே தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன் வரும்போது. என்னடா இது ஒன்றுமே காணோம். ஆஹா ஏமாற்றி விட்டுட்டாங்கடோய். காணோம் குறப்பார காணோம். இது என்னதுங்க? அடேங்கப்பா, என்ன நினச்சானோ அதே வந்துருச்சே. என்ன நினச்சேன் அதே வந்துருச்சு. அந்த கிளவி இங்கே வந்து நாக்கு பிடுக்குற மாதிரி செத்து போயிடும். அந்த கிளவி செத்துரும். அந்த கிளவி டிக்கியில் தான் இன்றைக்கி பட்டாசு வைக்க போகிறோம். பத்திருச்சு நெருப்பு பத்திருச்சு. அந்த கிளவி இன்னைக்கு உசுரோட இருக்காது, செத்து போடி. ஐயோ எங்க வந்துருச்சு. ஐயோ ஏங்க பார்த்தீங்க வில்லத்தனத்தை இந்த கிளவிக்கு. நான் எரிச்சு விடலான்னு பார்த்தா அதை நம்மளை எரிச்சு போட்டுறோம். டே 2 இந்த கேமில் வர 3 வரைக்கும் தான் 4. கிராணி கேம் மாதிரி 5 இல்லை. இந்த கிளவி கிராணி கிளவி விட ரொம்ப மோசமான கிளவி. அந்த கிளவிக்கிட்டே கேட்போம், உனக்கு கிராணின்னு கேட்கலாம் அந்த கிளவிக்கிட்ட. ஏங்க அது கிளம்பிருச்சுங்க அந்த இடத்த விட்டு. ஐயோ குரோபார் வேற எங்கே இருக்குன்னு வேற தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேறு இந்த கேமை வேறு விளையாட தெரியாதுங்க. எத்தனை நாளாக ட்ரை பண்ணினோம் இல்லை. யாருங்க அது? ஏங்க அது கிளவி இங்கே தான் சுற்றுது. பார்த்தீங்களா திருட்டு கிளவி. ஐயோ நல்ல வேலை இடமே இல்லை. ஏங்க நம்ம ஓடிடலாங்க. இல்லை நம்மளை இந்த கிளவி வச்சாலும் அடித்து கொண்டுருவோம். இப்படியே அமுக்கி விட்ருவோம். கிளவியும் எங்கேயும் வந்து தொலைஞ்சிடாத, நான் அப்படியே ஓடிடுறேன். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமா? இருக்கணும். ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன சேர் மலை ஏறி இங்கே என்னமோ இருக்குதுங்க. அது என்னன்னே தெரியல. ஏங்க அந்த கிளவி வந்துருச்சு. நல்ல வேற ஒரு பழிங்கானம் அப்படியே நைஸாக. அடலே குரோபார் இங்கே தான் இருக்குதா? கிளட்டு கிளவி முன்னாடியே வச்சு தேட மாட்டேன்னு பிளானிங் இந்த கிளவிக்கு. சின்ன சோப்புடப்பா கிளவி. ஆஹா வாய் மட்டும் கொடுக்கூடாது. வேலை இருக்கிற மாதிரி தான் நம்ம நிலமையும். எப்படிக்கா உடச்சி விட்டுருக்குதுன்னு பாருங்க. நம்மளாம் அந்த கிளவிக்கு என்ன உடச்சி விட்டு போயிட்டே இருக்கும் அந்த கிளவி. அது வேற மோசமான கிளவி. நீங்கள் பேசுனதுக்கு நன்றி. நீங்கள் ஸ்கூலு காலேஜுக்கு போனால் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கிளவி தான் இது. கிளவிக்குனாங்க நம்மளுக்கு கோவம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த கிளவி நம்மளை பிடிச்சி அடிக்கும் இந்த கேமில். அந்த கிளவியும் டீச்சராமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்குது ஊருக்குள்ளே. அந்த கிளவியை மட்டும் பார்த்தனா வச்சு செஞ்சு விட்ருவாங்க அந்த கிளவியை. சொட்டை கிளவி
செஞ்சு விட்டுருவியா? சொட்ட கிளவியா? அது யாரு? ஏய் கிராணி, கிளவிய பத்தி தெரியாதுன்னு சொல்ற ஒரே கிளவி நீ தான். கிளாட்டு கிளவி. ஏய் நான் சூரியக்காரி கிளவியா? ஏங்க அதே பேரு. ஓஹோ இளமையான கிளவி. ஓஹோ அக்கா சொரணக்கா, எங்கக்கா வர்ற நில்லுக்கா, அப்படியே வண்டியில ஏத்திக்குவாக்கா. ஏத்துக்கா கிளவி, என்னைய கூட்டு போ கிளவி, விட்டுட்டு போயிடாத. ஏய் எங்க விட்டுட்டு போயிருச்சுக்கா. அது கிளவி வந்தா நான் தான் அடி வாங்குவேன். இதுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சு. இப்போ நம்ம சீக்கிரம் போகணும். அந்த கிளவி இதுக்குள்ள இருந்து வந்தா நம்ம கதை முடிஞ்சுச்சு. எந்த பக்கம் இருந்து வரும்? இந்த பக்கம் இருந்து வருமா அந்த கிளவி? ஏங்க இந்த பக்கம் இருந்தாங்க வருது. என் கதை முடிஞ்சு. எப்போ கிளவி என்னை விட்டுருமா ப்ளீஸ், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல மாட்டேன் கிளவி. ஏன்னா என்கிட்டயே சாவி இருக்குது. ஓடிடு. ஐயோ இது வேற இப்படி பக் ஆகுது. இந்த கிளவி வந்தால் என்ன வரல, நான் ஓடுறான் நம்ம பாட்டுக்கு. நம்ம வேற இன்னும் ஒன்றுமே கண்டுபிடிக்கல. எப்படி இருந்தாலும் அடி வாங்கி சாவதான் போகிறோம். அதுக்குள்ளே இந்த கேமுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிளவி இன்னைக்கு நான் கொளுத்தான் விட மாட்டேங்க. ஏன்னா நம்ம பிளான் போட்டதுனால அது வீசிட்டு வேணா போயிடுச்சு. அந்த கிளவியை வந்து நைஸாக தப்பிச்சு விட்டுருச்சு. நீ அது மேலே கரெக்டாக போடுவேன். அந்த கிளவி மேலே எங்கே இருக்குடி? இங்கே வா. ஏய் இங்கே வாடி சொட்ட கிளவி. என்ன செத்து போடி. எங்க இங்கே வருங்க எப்படி ஓடுதுன்னு. திக்கிறதோ ஓடுது கிளவி ஓடுது. நெருப்பு மேலே காலு ஓடுது ஓடுது. எங்க இருந்துங்க வருது. ஐயோ இதுக்கு எங்க சம்பளம் இங்கேயே போட்டு போயிட வேண்டியதுதான். இந்த கிளவி வீடு எரிஞ்சு சாம்பலா போகட்டும். இங்கே பாருங்க, இது போன இடம்லாம் கருகிட்டு போயிருக்குது. ஆஹா இந்த கிளவி மோசமான கிளவி தான், அதில் சந்தேகமே இல்லை. சரி நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம். இப்போவே 6 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது. எங்கே இது? ஓ இது என் ரூமா? ஓப்பன் த டோர். என் ரூம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இங்கேயாச்சும் இருக்குமா ஏதாச்சும்? ஆஹா எஸ்கேப்புக்கு பொருள் கிடச்சிருச்சு டோய். இனி நம்ம எஸ்கேப் பண்ணிடுறோம். என்னங்க அது ஒளி தெரியுது? ஓ கிளவி வீடு எரிஞ்சிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எனக்கு கிளவி வீடு கொழுந்து விட்டு எரியுது. இப்போ தானேங்க திறந்து விட்டேன். ஆமாம் மேலே போய் இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை. ஆஹா டோரெல்லாம் சாத்தி கிடக்குது. இப்போ நம்ம அந்த ஆஹா இங்கே பாருங்க கருகி எப்படி இருக்குதுன்னு. சோபா நம்ம கருகி விட்டு போனாலும் எப்படி ஆயிடுச்சு, கருகிருச்சு. கிளவி வீட்டில் இருக்கிற சோபா அந்த மூஞ்சி மாதிரியே கருகி கிடக்குது. கருன்னு கருகி கிடக்குது. கண்ணா ஏங்க அந்த கிளவிக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. இன்னும் இளமை நினைப்பு அந்த கிளவிக்கு. அப்பாடி கட்டும் பட்டும் நெருப்பு போல தட்டுக்கலாம் வா. கட்டும் நெருப்பு ஒட்டிக்கலாம் வா. ஏங்க இப்போ நம்ம அந்த கஷ்டப்பட்டு வெளியே போனேங்க. அது நான் அந்த கிளவி நாசமாக போயிடுச்சு. அந்த கிளவினால சாவி அங்கேயே போட்டு நாசமாக போயிடுச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் நம்ம போக போகிறோம். இங்கே ஒன்றுமே இல்லையே. கீரை குதி. இப்போ நம்ம சீக்கிரம் குதிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆஹா ஏங்க இங்கே பாருங்க, இந்த வழியில் தானே வந்தேன். இந்த கிளவி இங்கே காரை கொண்டு போய் ஏற்றிட போகுது மேடம். ஒரு வழியாக வந்துட்டோங்க. இனி அந்த கிளவி வந்தால் நம்ம இங்கேருந்து போக வேண்டியதுதான். ஒரு ஃபோன் பண்ணி விட்டு வந்துடலாம் அந்த கிளவி. ஆமாம் ஓப்பன் த டோர். பாடி ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த சவுண்டுக்கு அந்த கிளவி வருமானே தெரியலையே. இதுக்கும் வந்தாலும் வந்துடும். இப்படியே ஒழிஞ்சுக்கலாம். ஹைடன் சீக்கிரம் இல்லாமல் அந்த கிளவி கிட்ட நம்ம. ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? கிளவி எங்க இருக்கிற நீ? என்ன கொழுப்பு கிராணி கிளவின்னு. அப்பாடி ஒரு வழி இந்த கிளவி வந்துருச்சு. கிளவி இறங்கிறாத. இரு நான் ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணிக்கிறேன். கிளவி ஏங்க அந்த கிளவி ஏங்க 2 கிளவி நம்ம கூட விளையாடுது. இதான் கடைசி நாள். முடிஞ்சு நம்ம கதை. இன்னும் ஒரு அடிவாலாம் முடிஞ்சு நம்ம கதை. அந்த கிளவி தட்டில் லெப்பிஸாக கிடப்போம். ஆனால் நம்ம சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். எத்தனை தடவை இதை சொல்கிறதுன்னே தெரிய மாட்டேங்குது.
ஏய் கிளவி, நான் எஸ்கேப் பண்ணுற வரைக்கும் நீ ஒன்றும் பண்ணக்கூடாது சரியா? கிளவி ஏங்க அது கிளம்பிடுச்சுங்க. இப்போ நம்ம சீக்கிரம் போகலாம். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துடாதீங்க யாரும். எஸ்கேப் மட்டும் பண்ணிடுறேன் ப்ளீஸு எஸ்கேப் மட்டும் பண்ணிடுறேன் ப்ளீஸுங்கோ. இப்போ நம்ம சீக்கிரம் ஃபோன் பண்ணி விட்டுரு வந்துட வேண்டியது தான். இங்கே ஒரு இடத்துல தான் ஃபோன் இருக்குது இந்த கேம்லேயே. இதோ அந்த கடைசி ரூம் தான். இல்லை இந்த ரூம் தான். இதோ அவ்வளோதான் ஃபோன் போகுது. அந்த கிளவி இங்கே அது நம்ம ராரி எடுத்துட்டு இங்கே வந்துடும். கார் கிளவி இங்கே வந்து அந்த கிளவி அங்கே தான் போகுது. அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் கண்ணா. சீக்கிரம் அந்த கிளவி மட்டும் வந்துட போகுது. அந்த கிளவி திடீர்னு கிளம்புனாலும் கிளம்பிடுங்க. ஆனால் நம்ம பார்த்து தான் போகணும். நான் எத்தனை தடவை இதில் தோத்துருக்கேன். இப்போ தான் கடைசி நாள். இதுலேருந்து தெரியல நான் எத்தனை தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு. ஏன் முடிச்சிருக்கு. சீக்கிரம் உள்ள குதி. அப்பாடி ஒரு வழியாக வந்தாச்சு. சன்னி ஃபாஸ்ட்டே கூப்பிட்டு போங்க. சீக்கிரம் ஒரு வழியாக அங்கே வந்தாச்சு. கிளவி டயரை விட்டு ஏற்றிடாது இங்கேயாச்சு. அது கத்தினாலும் கத்திருங்க. ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம். எம்மா கிளவி. ஐயோ எங்க இந்த கிளவி. ஐயோ இது பார்த்தா கத்திட்டு ஓடிடுமே. தூங்க போகுதுங்க. போகட்டும் படுத்துக்கோ. அப்பாடி உட்காந்தே தூங்குது இந்த கிளவி. தூங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். சீக்கிரம் அந்த டப்பாவை எடுத்து ஊற்றி விட்றா எல்லாத்தையும். கருமை பிடிச்சது பிய்ய மாதிரி இருக்குது இது மூஞ்சி. சீக்கிரம் ஒரு வழி ஒளிஞ்சுக்காச்சு. அந்த கிளவி என்ன பண்ணுதுன்னு வேறு தெரியல. எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கும் போது சைலண்ட்டாக உள்ளே பூந்துட வேண்டியது தான். ஏய் கிளவி எங்கம்மா இருக்கிற? சீக்கிரம் வாமா. அங்கே ஒரு கிளவி வந்துடுச்சு. அது துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்குதாம்மா. போய் இன்னொரு பேட்ச் இருக்குது அதையும் எடுத்துகிட்டு போய் கிளவி. ஏன்னா அதெல்லாம் நான் கெடுத்து விட்டுட்டேன். அந்த கிளவி ஏங்க ஒரு வழியாக அந்த கிளவி இன்னும் ஒரே ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்து அது தூங்க போயிடும். அப்புறம் நம்ம ஓடிடலாம். கிளவி தூங்கப்போ. ஏங்க அது தூங்க போகுதுங்க. அது சீக்கிரம் தூங்க போட்டோம். அப்புறமா நம்ம காருக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். தூங்கிடுச்சா? ஏங்க தூங்கிடுச்சுங்க. ஏங்க அந்த நெருப்பு நம்ம கிளவி மேலே கொளுத்தி விட்டோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கொளுத்தி விட்டுடலாம். இந்த கிளவி செத்துரும். இந்த கிளவி அந்த கிளவி எந்திரிச்சு வந்துடுதான். கிளவி சீக்கிரம் வாமா. சீக்கிரம் வந்து வண்டியில் ஏறு. ஏம்மா சொல்கிறம்மா இங்கே வாமா. வந்து வண்டியில் ஏறுமா. தூங்கிட்டே இருக்குதுங்க பாருங்க கும்பகரண மாதிரி. வந்துருச்சு. ஏங்க வந்துருச்சுங்க ஒரு வழியா. வேலை முடிச்சு போக வேண்டியது தான் இந்த இடத்த விட்டு. அப்பாடி கிளவி நீ பண்ணதுல இதுதான் உருப்படியான வேலை. நீ கூட்டு போயிருது இடத்துல இருந்து. ப்ளீஸ் கிளவி கூட்டு போயிருப்பா ப்ளீஸ்மா. வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளவி. அந்த கிளவி நாசமாக போகட்டும். வா நம்ம போயிடலாம். என்ன வண்டி நிற்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு நீ நிறுத்துற? வேகமாக போ. சீக்கிரம் போ கிளவி. அது வந்து பிடிச்சிட போகுது. அப்பாடி ஒரு வழியாக நம்ம தப்பிச்சிட்டோம். வேன் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த ஈவன் ஒன்றில். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சது எல்லாருக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கே போர் அடிச்சிருக்கோம். அப்புறம் எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.